கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஆமென். தேவன் தம்முடைய பணியை நிறைவேற்ற பலம் வாய்ந்தவர்களையும் நல்ல திறமை படைத்தவர்களையும் தேடுவதில்லை. பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசித்து அறியலாம். தேவன் என் அநேக சந்தர்ப்பங்களில் பலவீனரையே தெரிந்து கொண்டார். இந்த பலவீனமானவர்கள் எழுப்பி தமக்காக அவர்களை பலம் உள்ளவர்களாக மாற்றும்படியாகவே இப்படி செய்கிறார். நாம் கிதியோனை குறித்து பார்த்தால், கிதியோன் தன்னை யார் என்று சொல்கிறான் என்றால், நான் மனாசே என்ற குடும்ப மற்றும் மிக எளிய குடும்பம், அதுவும் என் தகப்பன் வீட்டில் நான் தான் எல்லோரிலும் சிறியவன் என்று தூதனிடம் சொல்கிறான் கிதியோன். ஆனால் தூதன் கிதியோனிடம் என்ன சொல்கிறான், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றும் ஒரே மனுஷரை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பார் என்று தூதன் கிதியோனிடம் சொன்னது போதும் கிதியோன் நம்பவில்லை. ஏனென்றால் கிதியோன் மீதியானியர் வருகிறார்கள் என்றால் பயந்து ஓடி ஒளிந்த அந்த கோழை தான் இந்த கிதியோன். இந்த கோழையான கிதியோனை வைத்து தான் இஸ்ரேலர்களுக்கு மாபெரும் வெற்றியை தேடி தந்தார் தேவன். மற்றும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32 முதல் 34ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விசுவாச வீரர்களின் பட்டியலில் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தவர்களில் இந்த கிதியோனுக்கு தான் முதல் இடம் அளிக்கப்பட்டு உள்ளது. மற்றும் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டதான 12 சீசர்களுமே ஞானிகள் அல்ல, பேதைகள், பலவீனமானவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஞானத்திலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் ஜெப ஜீவியத்திலும் இப்படி அநேக காரியங்களில் பலவீனமானவர்களாக காணப்படலாம். ஆனால் இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் நமக்கு சொல்லுவது என்ன? எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்கிறார். நாமும் நம்முடைய காணப்படும் சோர்வு, பலவீனங்கள், அழுக்கு கந்தைகளை, தூசிகளை உதறி எலும்பி பிரகாசிப்போம். அதற்கு தேவனே உதவி செய்வாராக. ஆமென். God bless you.